ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். நகைகள் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியான விஷயம். இன்னும் முகூர்த்த நகைகள், கல்யாணத்துக்கு எடுக்க வேண்டிய நகைகள் அப்படின்னா இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட செலிபிரிட்டியோட வீட்டில், அதாவது ரியாஸ் கான் சாரோட வீட்டில் நம்ம சாரிக்கு அது மட்டும் இல்லாமல் மரீனா ஜெனிஃபர் இவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு எடுக்கப்பட்ட நகைகள் எந்த அளவுக்கு பேசும் பொருளாக ஆகியிருக்கும், அதுதான் ஆகியிருக்கு. என்ன அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வீட்டார் சைடில் இருந்து நகைகள்லாம் வந்து எடுத்து தரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். பட் இருந்தாலும் கூட ரியாஸ் கான் ஃபேமிலி முக்கியமாக சாரிக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமே எனக்காக நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல, ஆனால் என் ஒய்ஃப்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, தனியாகவே கூட்டிகிட்டு போய் நான் வந்து எல்லா நகைகள், அவளுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் வந்து வாங்கி போடணும். ஸோ நான் வாங்கி கொடுக்குற நகைகள் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அவங்க வந்து மேடையில் யூஸ் பண்ணணும், அதாவது மணமேடையில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்கள் பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் கூட என் ஒய்ஃபுக்கு என் கையால் நான் நகை வாங்கி தரணும், அதை தான் அவள் வந்து கல்யாணத்தில் போட்டிருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசைகள் இருக்கும்ல. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சாரிக்கு சொல்லியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ரியாஸ் கானுமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா யானுமே யோசித்தேன், மருமகளுக்கு நம்மளே நகை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன தான் வந்து ஃபில்டு ஃபேமிலியாக இருந்தாலுமே எங்களுக்குமே அது வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ரியாஸ் கான் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. பெண் வீட்டார் சைடு ஆரம்பத்தில் இதுக்கு வந்து முற்றிலுமாக மறுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பாதி நகை போட்டு செஞ்சுக்கலான்னு. அப்புறமா இவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவே, சரி ஓகே நாங்கள் நகைகள்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து உங்கள் சைடில் நகை வாங்கி கொடுத்துருங்க, அதை போட்டுக்கிட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எங்கள் நகைகள் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு சொல்லி பெண் வீட்டார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. சாரிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நிறைய நகைகளை கூப்பிட்டு போய் சைஸ்லாம் பார்த்து ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்களாம். எதுவுமே வந்து ரெகுலர் ஜுவல்ஸாக இருக்கக்கூடாது, எதுவுமே வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மரீனா ஜெனிஃபர் போகிற நகைகள் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கவும் கூடாது, அவங்க தான் வந்து ரொம்ப யூனிக்குவாக அவங்க மட்டும் தான் உலகத்திலே போட்டிருக்கணும், அந்த மாதிரி வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பராக அதை வந்து தனியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்களாம். கண்டிப்பாக மணமேடையில் அவங்க அதை தான் போட்டுட்டு இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் 2. கிட்டத்தட்ட வந்து சர்தார் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆக வந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஷூட்டிங் ரொம்ப வெகு சிறப்பாக ரொம்பவே வந்து வேகமாக நடைபெற்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சர்தார் 1 கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சுமே ஏற்படுத்துச்சு. அதுலேயுமே ராஷி கண்ணாலாம் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இப்போது 2வது பார்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜாயினுமே இருக்காங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிகா ரங்கநாத். கிட்டத்தட்ட வந்து சூப்பராக வந்து நடிக்கக்கூடிய பன்முக திறமை கொண்டவங்க தான் வந்து ஆஷிகா ரங்கராஜ். கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்க வந்து நடிக்கிறது அப்படின்றது உறுதி செஞ்சுட்டாங்க. ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹான்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவும் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. படமே ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.